கோடை காலத்தில் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்க பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் ரேமா கேத்தரின் உடன் நமது செய்தியாளர் இளவரசன் நடத்திய சிறப்பு நேர்காணலை தற்போது காணலாம். தமிழகத்தில் வரலாற்றில் இல்லாத அளவில் தற்பொழுது கோடை காலத்தில் வெயில் அதிக அளவு அடித்து வருகிறது. குறிப்பாக அக்னி நட்சத்திரம் தொடங்காததற்கு முன்பே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் நிலையில் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்தையும் நாம் காத்துக்கொள்ளும் நிலையில் நமக்கு முக்கியமான நம்ம உலகை நம்ம அழகை ரசிப்பதற்கு கண்கள் தான் முக்கியமானது. அந்த கண்களை இந்த கோடை காலத்தில் எவ்வாறு நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக பிரபல கண் சிகிச்சை நிபுணர் ரேமா கேத்தரின் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். பொதுவாகவே இந்த கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா வெப்பம் எப்போதுமே அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. ஸோ எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஒரு சில பேர் மட்டும்தான் வீட்டில் இருக்கும். ஸோ வெயில் அதிகமாக இருக்கிற நேரங்களில் நம்ம அதிகமாக எல்லாரும் சொல்கிற கேள்வி என்னன்னா நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உடலுக்கு மட்டும் இல்லை, கண்ணுக்குமே அது ரொம்ப முக்கியமானது. வெயில் காலங்களில் மோஸ்ட்டாக கண்ணில் என்ன அஃபெக்ட் ஆகும்னா கண் சீக்கிரம் ட்ரை ஆகிடும், அதாவது உலர்ந்த நிலைக்கு போயிடும். ஸோ அந்த ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போதும் தண்ணி நிறையா குடிக்கணும். ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு இல்லை இளநீர் அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க. அடுத்து எப்போ நம்ம வெளியில் போகிறதா இருந்தாலுமே சன்கிளாஸஸ் அணிந்துட்டு போகிறது நல்லது. அதுவும் சாதாரண சன்கிளாஸஸ் கிடையாது, அதில் யூவி ப்ரொடெக்ஷன் உள்ள அந்த சன்கிளாஸஸ் தான். மோஸ்ட்டாக பிராண்டட்ல தான் அந்த மாதிரி இருக்கும், அதில் லேபிளிங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து எப்போ நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலுமே கண்ணை க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது இருந்தாலும் வாஷ் பண்ணுறப்ப அது க்ளீன் ஆகிடும். அடுத்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஏர் கண்டிஷனிங்கும் நம்ம நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எம்ப்ளாயீஸ்க்கு யூஸ்வலாக ட்ரைனஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஐ ட்ராப்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் ஆர்டிஃபிஷியல் ஐ ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம், லூப்ரிகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது போட்டிருக்கிறதுனால அந்த ட்ரைனஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணி. கோடை காலத்தில் இந்த மெட்ராஸை இந்த கண்புரை இதே நோயெல்லாம் வருமா? அப்படி வந்தால் அதை தடுக்கிறதுக்கு எளிய நடவடிக்கை இருக்கா? யூஸ்வலாக இந்த மெட்ராசைன்னு சொல்கிறது குளிர்காலங்களில் நிறையா வரும். கோடை காலங்களில் பார்த்தோன்னா அலர்ஜிக் கன்ஜங்டிவைட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வெளியில் போகிறதுனால ட்ராவல் பண்ணுறதுனால டஸ்ட் நிறையா படுறதுனால அதனால வர இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த கண் நோய் தான் காமனாக வரும். ஸோ அதுக்கு சாதாரண இந்த லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் போட்டாலே ஒரு சில பேருக்கு சரியாயிடும். அப்படி சரியாகலைன்னா நம்ம ஐ டாக்டர் கண்டிப்பாக அணுகணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம உலகை முழுவதும் கண்டு ரசிப்பதற்கு இந்த கண்கள் தான் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கண்ணை இந்த கோடை காலத்தில் நம் கண் போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே மருத்துவர்கள் அறிவுரையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமாருடன் இளவரசன்.